சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதனோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் 10-12 கட்சிகள் அப்படியே உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். அப்ப வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி வேணும். வலுவான கூட்டணி வேண்டும் என்றால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கருத்தாக்கம், இந்த எண்ணம், இந்த உணர்வு எல்லோரும் மட்டத்திலுமே இருக்கிறது. பாஜக தரப்பே கூட்டணிக்கு உறுதியாக இருக்கும்போது எடப்பாடி பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அதன் காரணமாக தான் சைதை துரைசாமி அவர்களை வச்சும் செங்கோட்டையன் அவர்களை வச்சும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க பாக்குதா பாஜக. குடைச்சல் இல்லை, அதிமுகவின் எதிர்காலம். அதிமுக வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். கூட்டணி குழப்பத்தில் எடப்பாடி இருக்காரா? இல்ல, நிச்சயமா அது இருக்கிறார். ஏன்னா வெளிப்படையா சொல்லல. இல்ல, வலுவான கூட்டணி என்பது என்டிஏ தலைமையில் அமைச்சாதான் அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். இதுதான் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க, வெளியில் இருக்கிற நிர்வாகிகளும் ஆலோசனைகள் சொல்றாங்க. இதை ஏற்க மறுக்கிற பொழுதுதான் என்ன காரணம்? ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவோன்னு சொன்னார். என்ன நடந்தது கேட்கிறாங்கல்ல, பொதுவெளிகளில் கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கும் உங்களுக்கு. 40 தொகுதிகளில் 40 வெற்றி, 100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு திரு எடப்பாடி துணை போய்விட்டாரோன்னு பேசுறான், கட்சிக்காரன் பேசுறான். அப்ப எல்லோருடைய விருப்பமும் இந்த ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்ப இதிலிருந்து மாறுபடுகிறார் என்றால் என்ன காரணம்? சுயநலம், தான் கட்சி, தான் எடுக்கிறதா முடிவு என்று அந்த சர்வாதிகார போக்கில் போனால் கட்சியை அழிவு பாதை கொண்டு போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுக பாஜக கூட்டணி, இது கூட்டணி உருவாகுதா, உருவாக போகுதா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்கு சார். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடுக்கு வந்திருந்தாங்க. ஒரு தனியார் ஹோட்டல்ல அதிமுகவுடைய மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்ததாக தகவல். அதே போல KC பழனிசாமி அவர்களை பார்த்ததாக தகவல். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர், சென்னையினுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் கொஞ்சம் பாஜக ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை அவரு செட் பண்றாரு. எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்த பிறகு கூட்டணி பற்றி எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்கல. வக்பு வாரிய மசோதாவை நாடாளுமன்றத்துல அதிமுக எதிர்த்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் திமுக கொண்டு வந்த மசோதாவை ஆதரிச்சிருக்காங்க. எடப்பாடி இன்று வரைக்கும் ஆசிலேஷன்ல தான் இருக்காரா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி தேவை. பிரிந்து கிடக்கிற சக்திகள், அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவிய புரட்சி தலைவர் MGR அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதுதான் அதிமுகவில் பயணிக்கிற கிட்டத்தட்ட 90% மேற்பட்டோடைய எண்ணமாகவும் உணர்வாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், கட்சியினர் மத்தியில் இந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சரிவு, பின்னடைவு, இது கட்சியை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு என்று உணர்ந்துதான் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்திருக்கிற மூத்த முன்னோடிகள் கூட அதற்கான முயற்சி எடுத்தாங்க. அதுவரையிலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக திரு OPS, திருமதி சசிகலாக தான் கட்சி ஒன்றிணையணும், ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆமா, இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகுதான் இந்த மூத்த முன்னோடிகள் இதற்கான கட்சிக்குள்ளேயே ஒரு கலக குரல் எழுந்தது. அதற்கான முன்முயற்சியை எடுத்தார்கள். அது திரு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் அது நிறைவேறவில்லை. இந்த சூழ்நிலையில எல்லோருடைய மனதிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. ஆமா, அதனோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் 10-12 கட்சிகள் அப்படியே உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஆதரவு ஓட்டுகள் அப்படியே அவங்களுக்கு சேர்ற பொழுது நிச்சய வெற்றி, உறுதியான வெற்றி அவர்களுக்கு.
அது இந்த பக்கம் பிரிகிற பொழுது ஒரு 4% 4 பிரிவுகளாக அந்த வாக்குகள் பிரிகிற போது இங்க இருக்கிறவங்களுக்கு யாருமே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றி சாத்தியம் இல்லை. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 4ஆ பிரியுது. ஆமா, அப்ப வெற்றி சாத்தியம் இல்லை. அப்ப வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி வேணும். வலுவான கூட்டணி வேண்டும் என்றால் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கருத்தாக்கம், இந்த எண்ணம், இந்த உணர்வு எல்லோரு மட்டத்திலுமே இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தால்தான் நாம வெற்றி பெற முடியும் என்பதால் தான் பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கு மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஒரு தேர்தலை எதிர்கொள்ளுகிற பொழுது இந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம், நிர்வாக சீர்கேடுகள், அவங்க அந்த ரத கஜ துராக பதாதிகளை களத்தில் இருக்கிற பொழுது நமக்கு மத்திய ஆட்சி கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது தவறுகளை நாம களையலாம், ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடைபெறுகிற பொழுது நமக்கு வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துருச்சு. இதுவரையிலும் கடந்த 2-3 ஆண்டுகளாக பொறுமை காத்த மரியாதைக்குரிய நீங்க குறிப்பிட்ட மேனாள் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அவரு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். அவர் இந்த கட்சியினுடைய தொடக்கத்துல எம்ஜிஆர் காலம் தொட்டு உறுப்பினர். ஆமா 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குவதற்கு விதை போட்டவன் நான் அப்படிங்கிறார். அதற்கான காரண காரியங்கள், முன்னுதாரணங்கள்லாம் கூட அவர் தெளிவாகவே விளக்கி இருக்கிறார். 1972 அக்டோபர் 1 மன்ற கூட்டங்கள் கூட மன்றத்துக்கென்று தனி கொடி வேணும், தனி அமைப்பு வேணும் என்று சொன்ன பொழுது தலைவர் அதெல்லாம் வேண்டாம், கட்சியோட இணைந்து போங்க அப்படிங்கிற பொழுது அவர் தாமரை கொடி ஏற்றி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருந்து ஆனா மன்றங்களை செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆர் மன்றங்களுடைய பெயர்களை மாற்றி மூகா முத்து பேர்ல மன்றங்களை தொடங்குகிறாங்க. புதிய மன்றம் 36 மன்றங்களை பதிவு செய்வதற்காக நான் எடுத்து சென்றேன். ஒரு கிளை செயலாளர் சொல்றாரு, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்எல்சி ஆயிட்டாரு, கட்சியில இப்போ முக்கிய பிரமுகராக இருக்கிறாரு, பொருளாளர் இருக்கிறாரு, எனவே தலைவருடைய புள்ள முத்து பேர்ல மன்றத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்களும் தாய் கழகம்தான் முக்கியம், செய் மன்றங்கள் எவ்வளவு வேணாலும் அப்புறம் போடுகலாம்னு சொல்றீங்க, இது நீங்களே எங்களை ரோட்ல விட்ட மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு திசை தெரியாம போறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை அந்த கூட்ட முடிவில் திரு சைதை துரைசாமி அவர்கள் நேரடியாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு அவரோட அருகில் இருந்த 1-2 நிர்வாகிகள் கூட இன்னும் இருக்கிறாங்க. இந்த கருத்தை அவர் முன்னிறுத்தினாரு. அந்த அக்டோபர் 1 அக்டோபர் 8 72 அக்டோபர் 1 முதல் 8 வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத உள்ள இருக்கிற சில விஷயங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனுமானிக்கிறார். அங்க உள்ள என்ன நடக்குது என்ன அப்படின்னு. அப்ப தன்னையும் தன் மன்றத்தினரும் புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு முழுமையா தெரிஞ்சதுனாலதான் 1972 அக்டோபர் 8 திருக்கழுக்குன்றத்துல கணக்கு கேட்க அந்த பிரச்சனை கட்சி 10 நீக்கப்பட்டு 17 கட்சி தொடங்க. எனவே அதற்கு தொடக்க புள்ளியாக நான் இருந்தேன். நான் இப்ப கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். 52 வருஷத்துல ஒரு பெரிய தோல்வியை, சரிவை, பின்னடைவை நாம் சந்திச்சிருக்கிறோம். மீண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கழகம் அதிமுக தொடங்கப்பட்டது. அது திசை மாறி போற மாதிரி இருக்கு. எனவேதான் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், வெற்றி சாத்தியப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு மத்திய ஆட்சி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக, வலுவான கூட்டணி, இதோடு கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்துங்கள். அவருடைய ஆட்சி சாதனைகளை, அவர் இந்த மக்களையும் தொண்டர்களையும் எப்படி அரவணைத்தார் என்பதை பேசுங்கள். அவர் தந்த ஒரு நல்லாட்சியை தருவோம் என்று சொல்லுங்கள். இந்த கருத்தை தான் திரு மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் சொன்னார். அவர் மேல விழுந்து பாஞ்சு பரான்றாங்க. கேபி முனுசாமின்னு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், கட்சி ஒன்றுபடணும், வெற்றிக்கு பாஜக கூட்டணி வேணும், தலைவரை முன்னிலைப்படுத்துங்கன்னா அவர் வேலை வெட்டி இல்லாதவரு, பல கட்சியினுடைய 77 அதிமுக ஆட்சிக்கு அமைஞ்சதுக்கு பிறகுதான் கேபி முனுசாமி அரசியலுக்கே வர்றார். அவரு பள்ளி கல்லூரி காலங்கள்ல வேற வேற அமைப்புகள்ல எல்லாம் இருந்தாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உறுதியான நமக்கு தகவல்கள் தெரியாது. ஆனால் அவர் 77க்கு பிறகுதான் கட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில் இருக்கிற மூத்த முன்னோடிகளுடைய கருத்தாக இருக்கு. எது எப்படி ஆகட்டும், ஆனால் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிற பொழுது பரிசீலிப்போம்னு சொல்லிட்டு போங்களேன். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு. பிரதான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நீங்க டெல்லியில போய் கட்சியினுடைய மூத்த முன்னோடி, பாஜகவின் தேசிய மூத்த முன்னோடி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றீங்க. நீங்க வெளியில வந்தோடனே அவர் போடுறாரு அதிமுகவோட ஒரு நேர்காணல்லையும் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய எக்ஸலத்திலையும் பதிவு பண்ணி இருக்கிறார். அதிமுக கூட்டணி பேசிக்கிட்டு சொல்றாரு. நீங்க நான் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க அப்படின்னா, இந்த ஊர்ல சொல்லுவான்ல,
கேப்பையில் நெய் விழியுதுன்னா கேப்பவனுக்கு எங்கடா போச்சு புத்தின்னு, அந்த மாதிரி தான் பொதுவெளிகளில் அது ஒரு விமர்சனத்துக்கே வருது. சோ எடப்பாடி வந்து உறுதி இல்லாம இருக்காரு, பாஜக தரப்பே வந்து கூட்டணிக்கு உறுதியாக இருக்கும்போது எடப்பாடி பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அதன் காரணமாக தான் சைதை துரைசாமி அவர்களை வச்சும் செங்கோட்டையன் அவர்களை வச்சும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க பாக்குதா பாஜக? குடைச்சல் இல்லை, அதிமுகவின் எதிர்காலம். அதிமுக வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அந்த கான்செப்ட் தான் ரெண்டு பக்கமே இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. சரி, ஆனா எடப்பாடிக்கு இந்த கூட்டணி பாஜகவோடு கூட்டணி போவதுல ஒரு சிக்கல் இருக்கா சார் இப்போ வரைக்கும்? இல்ல, இப்ப பொதுவெளிகள்ல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உலவுகிறது. இந்த கூட்டணி குழப்பத்துல எடப்பாடி இருக்காரா? இல்ல, நிச்சயமா அது இருக்கிறார். ஏன்னா வெளிப்படையா சொல்லலை. இல்ல, நீங்க டெல்லியில போயிட்டு பார்த்துட்டு வந்தோடனே ஆமா அரசியல்ல எப்போது யார் வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம், அது அவரே சொல்றாரு. இப்போ காலம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு, பார்த்துக்குவோங்கிறார். எங்களுடைய பிரதான எதிரியே திராவிட முன்னேற்ற கழகங்கிறார். அப்ப பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. அப்ப வலுவான கூட்டணி என்பது என்டிஏ தலைமையில் அமைச்சாதான் அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். இதுதான் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க, வெளியில் இருக்கிற நிர்வாகிகளும் ஆலோசனைகள் சொல்றாங்க. இதை ஏற்க மறுக்கிற பொழுதுதான் என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துருச்சு. ஏனென்றால் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினார்? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோடனே ஒரு மாதத்துல 1996 மாதிரி தனி நீதிமன்றங்களை போட்டு இந்த தவறு செய்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், இதுதான் இந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்திருக்கு. எனவே எடப்பாடி தலைமையிலான அந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவில் கொண்டு வருவேனால 4 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சாரு? ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவோன்னு சொன்னார். என்ன நடந்தது? கேட்குறாங்கல்ல, பொதுவெளிகளில் கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கோ உங்களுக்கு? 40 தொகுதிகளில் 40 வெற்றி, 100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு திரு எடப்பாடி துணை போய்விட்டாரோன்னு பேசுறான், கட்சிக்காரன் பேசுறான். திமுகவை வீழ்த்தணும், களத்துல நாம போராடணும் அப்படின்னு சொன்னா சரியான வேட்பாளர்களை போட்டு ஒரு முறையான போட்டியை கொடுக்கணும்ல. நம்ம பல பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். 30க்கு மேற்பட்டவர்கள் பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிக்க கட்சியில பாடுபட்டிருப்பாங்க, வேற ஒன்றிய நகரம் பொறுப்புகள்ல இருப்பாங்க. ஆனால் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பஞ்சாயத்து தேர்தலில் நிக்கிறவங்க நிக்கணும், எப்படி வாக்குகள் வரும்? எப்படி அவங்க போய் கட்சிக்காரன் களமாடுவான்? அதனாலதான் 1 கோடிக்கு மேல அதிமுககாரன் காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் படுத்துட்டான் சார். அவன் போகல, திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடவில்லை. இதை நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்றார். நீங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டீங்க, கட்சிக்கு விரோதமா செயல்படுறீங்க, பூத்துல ஆள் நிக்கல அப்படின்னு தலைமைக்கும் கட்சிக்கு நீங்க விரோதமா செயல்படுறாரு. இப்ப கடந்த மாதம் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டத்தை சொல்லி திமுக அமைச்சர்களோடு அந்த மாவட்ட அதிமுக செயலாளர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம கூட கடந்த பதிவுல பேசியிருந்தோம். இங்க 8 மாவட்ட செயலாளர் 5-6 பேர் திமுக இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்க்கிற போது மூல குற்றச்சாட்டு திரு எடப்பாடி பழனிசாமி நோக்கியே போகுதுங்கிற. நீங்களும் திமுகவோட ஏதோ ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து அதிமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. உங்களுடைய சகாக்களும் சொல்றான். மரியாதைக்குரிய திரு சைதை துரைசாமி என்ன சொல்லிட்டாரு? கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் முன்னிலைப்படுத்துங்க, அவர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனாரு. அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் தன்னுடன் அழைத்து கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம், கட்சி வளர்ச்சி முக்கியம் சேர்த்துக்கிட்டார். புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதான பண்ணாங்க. 88-89 காலகட்டத்தில் பிரிந்திருந்தாலும் 89ல் இணைச்சிக்கிட்டாங்க. அதனாலதான் 91ல் வெற்றி சாத்தியம். அடுத்து எத்தனை பேர் போனாங்க? 4 பேர் இனி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக, மூத்த முன்னோடிகள்லாம் வெளியில போய் கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் மீண்டும் அவர்களை இணைத்து கட்சி வெற்றி முக்கியம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி முக்கியம், அதனுடைய எதிர்காலம் முக்கியம். இதை நம்பி கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறான். அவனை நம்ம அரசியல் நெறிப்படுத்தணும். அதனாலதான் ஒன்று சேரணும், வலுவான கூட்டணி வேணும். 2026 தேர்தலில் தோற்றுவிட்டால் ஒரு மிகப்பெரிய சரிவு அதிமுக சார். ஒரு 30-40% பேர் வெளியில போயிருவான். அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிற வேற கட்சிக்கு போயிருவாங்க மனநிலையில. நிச்சயமாக எதிர்காலம் இல்லைன்னு இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி என்கிற பொழுது
ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சரிவு வரும். ஏனென்றால் மீட்டெடுப்பதற்கு ஆளுமை மிக்க தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதாவோ இல்ல. அந்த ஆளுமை மிக்க, ஈர்ப்பு மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைமை இருந்தா அடுத்து கூட நம்ம பாத்துக்கலாம்னு யோசிப்பாங்க. பாஜகவோட போனா நமக்கு கிடைக்கிற ஓட்டு கூட கிடைக்காம போயிடும், மைனாரிட்டிஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடிக்கு இருக்கா சார்? இல்ல அப்படி ஒரு எண்ணம் 2023 ஏற்பட்டு தான் அவர் அதுல இருந்து வெளியில வந்தார். சரி, நாம வந்து பாஜகவுல இருந்து வெளியில வந்தாதான் திமுகவில் இருக்கிற கட்சிகள் வருவாங்க, சிறுபான்மை வாக்குகளும் நமக்கு கிடைக்கும், ஒரு கணிசமான வெற்றியை பெறுவோம், மெகா கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னார். அவர் வியூகம் தவறா போயிடுச்சு. அது மெகா கூட்டணி அமைக்கல. கடைசி வரைக்கும் போராடி பாமகவோட அங்கிருந்து வெளியில வந்து தேமுதிகவும் எஸ்டிபிஐ மட்டும்தான் இருந்தாங்க. அதே நிலை தான் இப்பவும் இருக்கு. இப்போ தேமுதிக கூட வந்து திமுக கூட நெருக்கம் பாராட்டுறாங்கன்னு செய்திகள் வருது. ஆமா அவங்களுமே இப்ப இருக்காங்க. இது பாஜகவோடு மீண்டும் இணைந்தால் எஸ்டிபிஐ இருக்காது. அப்ப ஏறத்தாழ ஒரு 18-19% வாக்குகளோடு பாஜக என்டி அணி இருக்கிறது. ஒரு 23% வாக்குகளோடு அதிமுக இருக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு சதவீதம். சட்டமன்ற தேர்தல் என்று வந்தால் திமுகவை வீழ்த்திய ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக வலிமை பெற்று விட்டது. அப்படிங்கிற போது வாக்குகள் சதவீதம் கூடும். இன்னொரு 10% கூட கூடும். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினரும் கூட ஒரு 8-10% பேர் வாக்களிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் எல்லோரும் அதை வலியுறுத்துகிறார்கள். நீங்க அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் நிலைப்பாடுகள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம். ஒரு நிரந்தர முடிந்த முடிவாக எதுவுமே இல்லை. நம்ம பல பதிவுல பேசியிருக்கோம். இந்திரா காங்கிரஸ் எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி. திரும்ப போய் நேருவின் மகளை வருகின்றார். பாஜகவை மிக மோசமாக விமர்சனம் பண்ணார். அப்புறம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துல போய் அங்க ஆட்சி அதிகாரத்துல வேண்டிய இலாக்காக்களை பற்றி இருந்தார். அதுதான் அரசியல் நிலைப்பாடு. வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள், கொள்கை லட்சியம் எல்லாம் இல்ல. இன்றைக்கு முரண்பட்டு நின்றாலும் நாளை இந்த வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருமே ஆனால் அதிமுகவின் எதிர்காலம் பாழாகும் என்பதால் தான் எல்லா மூத்த முன்னோடிகளும் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். திரு செங்கோட்டையன் உட்பட மரியாதைக்குரிய திரு சைதை துரைசாமி அதுதான் சொல்றார். தலைவன் தொடங்கின கட்சிடா, நாங்க பாடு 2 பேரையும் பாஜக இயக்குதா சார்? செங்கோட்டையன் அவர்களையும் சைதையார் அவர்களையும் பாஜக தான் இயக்குதா? இல்ல ஒரு சித்திரம் வருதே சார். இல்ல சார், அதிமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து சட்டசபையில இருந்து வெளிநடப்பு பண்றாங்க. வெளிநடப்பு பண்ற மாதிரி பண்ணிட்டு கேள்வி நேரத்துல உள்ள வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. இது என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு? இல்ல, சட்டப்பேரவையிலிருந்து ஒரு அரசியல் கட்சி வெளிநடப்பு என்பது அடையாள வெளிநடப்பா தான் இருக்கும். ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 15 பேரை, ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார், ஒரு 15 பேரை. அதுக்கு கூட வந்து வெளிநடப்பு போற மாதிரி போயிட்டு உள்ள வந்து கேள்வி நேரத்துக்கு அதுதான் வெளிநடப்பு வெளியேற்றப்பட்டவர்கள்ல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க ஒரு நாள் வரக்கூடாது. ஏற்கனவே 2 முறை சஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த கூட்டத்தொடர் முதல் சஸ்பெண்ட் பண்றதுதான் அவை மரபு விதி. ஆனால் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி 16 பேர் போயிட்டாங்க. மீத உள்ளவர்கள் அவைக்கு வரலாம். இன்றைக்கும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் திரு செங்கோட்டையன் இருக்கிறாங்க. எனவே அவர் அதிருப்தியில் இருக்கிறார். அது நமக்கு வெளிப்படையா தெரியுது. ஏன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த அலுவலக அறைக்கு அவர் போறதே இல்லை. நேரா வந்து லாபியில கையெழுத்து போட்டு கொஞ்சம் டைம் இருந்தா ஸ்பீக்கர் ரூம்ல உட்காருவாரு, நேரா வந்து இங்க உட்காந்துறாரு, சபையில உட்காந்துறாரு. அதுல இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு, அவர் வகுக்கிற வியூகம் சரியில்லை என்கிற அந்த அதிருப்தியை தொடக்க முதல் இந்த 1 மாத காலத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்திட்டார். சார், இன்னமும் அந்த மனக்குழப்பம் தீரலையா சார்? நிச்சயமாக. அதாவது இப்ப அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திரு செங்கோட்டையன் அவரோடு எந்த காலத்திலும் உடன்பாடு கண்ட காலத்திலும் முரண்பாடு கண்ட காலத்திலையும் அவங்க தொடர்பே வச்சுக்கிட்டு. ஆனா சமீபத்துல 2 தடவை நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு, டெல்லி போய் அமித்ஷா சந்திச்சதெல்லாம் சொல்றாங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் தொடருமே என்றால் நிச்சயமா ஒரு மாற்று ஏற்பாடு நடக்கும் என்பதுதான். இதை அதுதான் சொல்றேன். அதிமுகவிலே பயணிக்கிற 90% மேல் பலருமே எந்த கோஷ்டியிலும் சேராமல் எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லுகிற ஒரு மிகப்பெரிய பாங்கு இந்த முன்னோடியான திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் பொதுச் செயலாளர் இருந்து கட்சியை வழிநடத்தினால் எந்த பிரச்சனையும் இனி வராது என்கிற பார்வை பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வலைத்தளங்கள்ல எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் சுவரொட்டிகளே ஒட்டியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நிலை இருந்துருச்சு. கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், அதுல அவர் முயற்சிக்கிறார், அவருமே பேசுறார். மரியாதைக்குரிய
திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா தரப்புல எல்லோருடையும் திரு செங்கோட்டையன் பேசுகிறார். ஓகே. அப்போ ஒரு அனுசரணையான போக்கு, ஒரு அரவணைக்கும் பாங்கு உள்ளவன் தான் அரசியல் கட்சியை முன்னெடுத்து வழிநடத்த முடியும், அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்த முடியும் என்கிற பார்வை பாஜகவுக்கும் வந்துருச்சு. இவருடைய பிடிவாதத்தால கட்சி போகுது, மோசமான நிலைமைக்கு போகுது. எனவே அப்படி ஒரு மாற்று ஏற்பாடு நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பொதுவெளி சந்தேகங்கள் தான். இது நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு, முன்னணி மூத்தவரோடு பேசுறாங்க. இன்றைக்கு அவரோடு சட்டப்பேரவையில திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான மனநிலையில் அவர் இருந்தாலும் கூட அங்கு வருகிறார். கிட்டத்தட்ட 10-40 எம்எல்ஏக்கள் அவரோட டெய்லி பேசுறாங்க. சரி சரி சரி. ஆனா கட்சி ஒண்ணு சேர்ந்தாதானே நம்ம ஜெயிக்க முடியும். சிட்டிங் எம்எல்ஏ சொல்றான், சார் ஓகே நீங்க இணையல, வலுவான கூட்டணி இல்லைன்னா எங்களுக்கு சீட்டே வேண்டான்னு பல எம்எல்ஏ சொன்னதை நான் காதார கேட்டேன். ஓ ஆமா, அந்த எம்எல்ஏக்கள் சொல்றாங்க ஒன்று சேரவில்லை என்றால் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முடியாது, கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நாங்க ரோட்டில் நிக்க முடியாதுன்னு இது நான் என் காதார கேட்டது. ஓகே. அதனால அந்த மனநிலையில் இருப்பதால் தான் வலுவான கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், புரட்சி திரு எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கு தாமதாக வேணும். இது ஏன் இதை சொல்றாருன்னா, கடந்த 2.5-3 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திரு சைதையார் அவர்கள், சைதை துரைசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமில்ல, ஆந்திரா, கர்நாடகா எங்கெல்லாம் புரட்சி தலைவருக்கு விழா எடுக்கிறார்களோ அங்கெல்லாம் போறாங்க. ஆமா ஆமா. அங்க தொடக்க கால 72 அமைப்பாளர்களாக, கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்து 60-70 வயது கடந்தவர்கள்லாம் வந்து, அண்ணே எப்படியாவது கட்சியை காப்பாத்துங்க, நீங்க இப்படி ஒதுங்கியே இருந்தா எப்படி சரியா வரும் என்று புலம்புகிறார்கள். பல இடங்கள்ல சொல்றாங்க. அப்ப இந்த தொடக்க கால கட்சியின் தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை, மன உணர்வை பிரதிபலிச்சிருக்கிறார். ஓகே. அப்பா கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், திமுகவை தோற்கடிக்க வேண்டியதான் தலைவர் கட்சி தொடங்கினாரு. ஆனா அவரை வந்து வேலை வெட்டி இல்லாதவர்லாம் சொல்றாங்க. அதுதான் அமைச்சர்கள் அதுதான் சொல்றேன். அந்த விமர்சனம் என்பது இருக்குல்ல. இப்ப சைதை துரைசாமி கூட நேற்றைக்கு செய்தியாளர் சந்திக்கும் சொன்னாரு, நான் நேரடியா இவங்களை பத்தி எல்லாம் பேசினேன்னா என் தலைவனுடைய கட்சியின் பொறுப்புல இருக்கிறாங்க, என் தலைவனுடைய கட்சிக்கு அவமானம், அதனால நான் பேசல, மரியாதையா நான் கடந்து போறேன் அப்படிங்கிறார். இப்ப விமர்சனங்கள் என்பது, நான் என்ன கேட்கிறேன், அவர் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாரு. டெல்லி மீடியாக்களும் இங்க இருக்கிற மீடியாக்களும் கூட்டணி உறுதினு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அமித்ஷா சொல்லவில்லை என்றால் அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார், கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், விரைவில் உறுதி செய்யப்படும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் ஆர்பி உதயகுமார் என்ன பேசினாரு, இன்றைய இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதன் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்க, நல்ல திசை நோக்கு போகுது அப்படின்ட்டாரு. அப்ப எல்லோருடைய விருப்பமும் இந்த ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்ப இதிலிருந்து மாறுபடுகிறார் என்றால் என்ன காரணம்? சுயநலம், தான் தான் கட்சி, தான் எடுக்கிறதா முடிவு என்று அந்த சர்வாதிகார போக்கில் போனால் அதிமுகவினுடைய எதிர்காலம் மிக மோசமான தோல்வியை மீண்டும் தழுவினால் கட்சியின் எதிர்காலம் இல்ல மிகப்பெரிய அளவுல. நீங்க நம்ம அடிக்கடி அதான் சொன்னோம், இந்த கட்சி என்பது தொண்டர்கள் கட்சி. இவரும் சாதாரண தொண்டரா இருந்துதான் உயர்நிலைக்கு வந்துட்டாரு, வந்துட்டாரு. வந்த கட்சியை கட்சியின் நலன் முக்கியம் என்று கருதாமல், தனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு, இது நாம விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்து கட்சியின் நலனுக்கு எதிராக, கட்சியின் வெற்றிக்கு எதிராக செயல்படுகிறார்களே என்கிற வேதனையும் வருத்தமும் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், கடைசி தொண்டன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய 1 கோடிக்கும் மேற்பட்ட, இன்னைக்கு ஒரு 50-60 லட்சம் பேர் தான் நிர்வாக பொறுப்புல இருப்பாங்க. கிளை செயலாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம்னு ஒரு 60 லட்சம் பேர். ஒரு 1.5 கோடிக்கு மேல வெறும் ஓட்டு மட்டுமே போடுறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. நீங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிகளை குவித்து வைத்து விட்டு இந்த கட்சி என்னது என்று பேசுவதை எவனும் விரும்பவில்லை, எந்த கட்சி தொடரும் விரும்பல. கட்சி வெற்றி பெறணும் என்பது அவனுடைய நோக்கம். அந்த வெற்றிக்கான ஆலோசனை சொல்லுவவர்களை வேலை வெட்டி இல்லாதவன்னு சொன்னா என்ன உங்களுடைய தரம் தகுதி என்பதை பொதுவெளியில பார்ப்பாங்கல்ல. இந்த போக்கு என்பது கட்சியை அழிவு பாதையை கொண்டு போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சார், இந்த டெல்லி மீட்டிங்கை கூட எடப்பாடியுடைய பையன் மிதுன் தான் ஆர்கனைஸ் பண்ணார் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. பையனை நேரடி அரசியலுக்கு கொண்டு வர எதுவும் திட்டத்துல எதுவும் எடப்பாடி இருக்காரா சார்? இல்ல, அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பது எடப்பாடியை தவிர்த்து அவர் பையனுக்கு கூட தெரியாது. ஏதோ பேசுறது கிடையாது, ஏதோ ஒரு பூடகமான ஒரு செயல்பாடுல தான் இருக்கிறார். சரி, அவரை சுத்தி இருந்த மூத்த முன்னோடிகள்ல 6 பேரு அவரை போய் அழுத்தம் கொடுக்கறாங்க, வலியுறுத்துகிறார்கள், ஏங்க கட்சி மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு.
ஆனால் அந்த 6 பேர் தன்னை சந்தித்ததும் வலியுறுத்தியதும் பச்சை பொய் என்று பேசுகிறவர்களை நம்பி எப்படி பயணிப்பாங்க? ஓகே, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்ப அவருக்கு அணுக்கமாக இருந்த ஆலோசனை சொல்லுவது யாருன்னே தெரியல. ஓகே, வெளியில இருந்து ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு. எல்லாம் அந்த மாதிரி ஆமா, ஒரு சிலர் உள்ளே இருக்காங்க வெளியில இருக்காங்கிறார். இது சரியான ஆலோசனையாக கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் ஆலோசனையாக இல்லை. வெளியில ஆலோசனை சொல்ற ஆயிரக்கணக்கானோர், பல நூற்றுக்கணக்கானோர் அவங்கெல்லாம் விரும்புறது கட்சி ஒன்றுபட வேண்டும், வலுவான கூட்டணி வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒற்றுமைப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்ல போல இருக்கு. அந்த கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் நினைவுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு, சேர்த்துக்க மாட்டோம், பிரிந்தவர்கள் தான் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு சார் எடப்பாடி. இல்ல, இந்த உறுதியும் தளரும், ஒரு மாற்று சிந்தனை அவருக்கு ஏற்படும், ஒன்றிணைவதற்கு அவரும் நிச்சயமா உடன்படுவார் நான் கருதுறேன். ஏன்னா நம்ம பல முறை பேசியிருக்கிறோம், ஒருபோதும் ஒற்று உறவு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோடு இல்லைன்னு. இப்ப அந்த தலைமையை பார்க்கக்கூடிய அளவுக்கு போயிட்டார்ல. ஆமா, வேண்டான்னா அவன் வேண்டான்னு தான் போயிருக்கணும். ஆமா, நான் வரல, எங்களுக்கும் உங்களுக்கும் ஞானப்பிராசம் இல்லை, நாங்க வந்து கூட்டணியிலே வரமாட்டோம், நாங்க 2023 24 இதுதான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு போயிருக்கணும். அப்ப போய் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, ஒரு தரப்பு வந்து கூட்டணி தொடர்பா பேசிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவர் வெளிப்படையாக சொல்லவில்லையே தவிர அதற்கு உடன்பட்டு தான் வந்திருக்கிறாருங்கிறதா எனக்கு டெல்லி வட்டார தகவலுக்கு கிடைத்திருக்கு. எனவே அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இன்னும் வீண் பிடிவாதத்தோடு இருக்க மாட்டார். தொடர்ந்து இன்னும் இந்த ஏப்ரல் மே மாதத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவு அதிமுகவில் வரும். எல்லா தலைவர்களும் இணைந்து ஒற்றுமைப்படுத்துவார்கள், பாஜகவோடு கூட்டணி வைப்பார்கள். இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அமித்ஷா வேற 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாட்டுக்கு வராரு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் மாற்றம் இருக்கும்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல நீங்க என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஒரு மாநில தலைமையை யார் நியமிக்க வேண்டும் என்பதை டெல்லி தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமையில மாற்றம் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் செயல்பாடுகள், தலைவர்களின் செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளினால் கட்சி வளர்ச்சி பாதைக்கு போயிருக்கா, பின்னடைவை சந்திச்சிருக்கிறா அப்படிங்கிறத அவங்க சீர்தூக்கி பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் உளவுக்கு 2-3% வாக்குகள் இளைஞர்களுக்கு அதிகமாக வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பாஜகவை பேசுபொருளாக்கியதுல மிகப்பெரிய பங்களிப்பு அண்ணாமலைக்கு இருக்கு. அவருடைய நமக்கு ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேட்டிகளில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு இந்த திராவிட இயக்க பாணியிலே ஒரு அதிரடி அரசியலை களத்தில் இறக்கினார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, திமுகவில் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினார், ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டினார். பெருமளவு பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத விஷயங்களை பண்ணினாரு. போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், ஊர்வலம் என்று பல்வேறு விதமான செயலில் இருக்கார். இது தமிழகத்தில் பாஜகவை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்கிற பார்வை மத்திய பாஜகவுக்கு வரும். வருகிற 2026 தேர்தலில் இந்த கூட்டணியை வலுவா அமைக்கிற பொழுது இதிலிருந்து திரு அண்ணாமலையை விலக்கிவிட்டால் அண்ணாமலையுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் ஒரு சோர்ந்து போயிடும், ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டு விடும். இப்ப பழகிட்டாங்க. பாஜகவில் இருக்கிற மூத்த முன்னோடிகளும் கூட தொடக்கத்தில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம், RSS பின்னணியில வந்த பலருக்கும் அதிருப்தி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அதிருப்தி நிச்சயமாக இல்லை. எனவேதான் திரு அண்ணாமலை அவர்களை இந்த தேர்தல் வரை மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை, கணிப்பு. மாற்றிட்டு யாரை போட்டாலுமே ஒரு பிரிவினர் திரு அண்ணாமலையோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கு. அவர் கட்சி முக்கியம், நான் தொண்டனா இருந்து செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனால் ஒரு தலைவனுக்கு அவரை ஃபாலோ பண்ணி வர்றவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி வந்ததுன்னா களப்பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விடும். எனவே அதை மாற்ற மாட்டார்கள். வந்து மீண்டும் அவரே இன்னொரு பீரியட் அறிவிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இப்போ எடப்பாடி இன்று வரைக்கும் பிடிவாதத்தில் தான் இருக்காரு. அந்த பிடிவாதம் தளருங்கிற நம்பிக்கையில் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கன்னு அதிமுகவுடைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்கீங்க சார். நேரில் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி. வணக்கம்.